இந்த ஜூன் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே லான்ச் பண்ணி தள்ளிட்டாங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற இந்த ஜூலை மந்த்லேயும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் ஜூலை 2023 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்கள் பிரியா பாண்டியன், இது உங்கள் டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்கமிங் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா iQOO Neo 7 Pro தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்மாக ஜூலை 4th லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் உள்ள ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் உள்ள OIS ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 8th Gen 1 சாக் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேட்டரி வந்து 5000 mAh வித் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த iQOO Neo 7 Proக்காகவே அமேசானில் ஒரு டெடிகேட்டட் பேஜுமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேமரா, ஸோ ஆல்ரவுண்டடாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் 40,000 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த iQOO Neo 7 Proவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நத்திங் ஃபோன் 2 தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லுக் தான். ஏன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் அண்ட் அப்புறம் வந்து கிளிப் லைட்டிங்ஸ்லாம் உள்ள ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்கனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2 டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே இதோட ஃபீச்சர்ஸும் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளே வந்து 120Hzக்கான OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் 4700 mAh பேட்டரி. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சாக் ப்ராசர் கொடுக்குறாங்க. தென் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சைடில் வந்து ட்ரிப்ளா டியூஎல்லான்னு இன்னுமே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 கேமராஸ் வந்து 50+50 வந்து கொடுக்க போகிறாங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அந்த மாதிரியான மற்ற விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போகுதுன்னா 40லேருந்து ஒரு 45K வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவே வந்து ஃப்ளிப்கார்ட் ஒரு டெடிகேட்டட் பேஜும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலையில் தான் லான்ச் ஆக போகுது. ஆனால் இது வந்து ஜூன் 29லேருந்தே வந்து இதோட ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் நத்திங் ஃபோன் 2க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஜூலை மந்தில் OnePlusலேருந்து OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 தான் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கான ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வந்து 1.5K உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட். அண்ட் தென் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதில் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. இதில் ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா MediaTekோட 9000 சாக் ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கேமராவும் வந்து 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோனியோட IMX 890 சென்சாரோட வரப்போகுது. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அண்ட் வேற என்ன இருக்க போகுதுன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட உங்களுக்கு 40,000 OnePlusலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா OnePlus Nord 3 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்க அப்படின்னா OnePlusோட ஸ்மார்ட் ஃபோன் தான். OnePlus Nord சீரீஸ்லேருந்து OnePlus Nord CE3 ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 30K தான் வந்து வரப்போகுது. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த OnePlus Nord 3யோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்க போகுது. ஜஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ நான் ஃபீச்சர்ஸ்லாம் சேமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கேமராலேருந்து டிஸ்பிளேலேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே சிமிலராக கொடுக்க போகிறாங்க. அந்த கேமராவில் 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX 890 சென்சாரோட வரப்போகுது. அண்ட் தென் இதோட ப்ராசர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 782G சாக் ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு புது ப்ராசர். பட் 778 ப்ராசரோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். ஸோ அண்டர் 30K ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேமரா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த OnePlus Nord CE3 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜூலை 3 பார்த்தீங்க அப்படின்னா Moto Razr 40 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வந்து ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப காம்பேக்டாக வந்து வரப்போகுது. இதோட இன்னர் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 165Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட OLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அண்ட் அவுட்டர் டிஸ்பிளேல 144Hzக்கான OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ராசஸர் வைஸ் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சாக் ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க.
இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3000 mAh கொடுக்குறாங்க அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அண்ட் கேமரா வந்து ரியர் சைடில் 12 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்க போது செகண்டரி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் கேமராவும் வந்து 32 மெகா பிக்சல் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80K பட்ஜெட்டில் வரப்போகுது. இந்த Moto Razr 40 ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அமேசானில் தான் வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த Moto Razr 40 வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜூலை மந்தில் ரியல்மியும் சும்மா இல்லாமல் ரியல்மி நார்சோ 60 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஹைலைட்டான ஃபீச்சரே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20K பட்ஜெட்டில் வந்து ஒரு கர்வ்டு ஆம்லைட் டிஸ்பிளே வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 5000 mAh பேட்டரி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் இதோட ப்ராசர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 6020 ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் தென் இதில் ரியர் சைடில் பிரைமரி கேமரா வந்து 100 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 20K பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோடு வரப்போகுது. ஸோ இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்சங்ல இருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த ஜூலை மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று M34, இன்னொன்று M54. ஸோ ஃபர்ஸ்ட் M34 பார்த்தீங்க அப்படின்னா 25Kக்குள்ளே தான் வந்து வரப்போகுது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6.6 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸோட ஆம்லைட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ப்ராசர் வந்து MediaTek Dimensity 1080 சாஃப்ட் ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க. கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சைடில் 48+8+5 செட்டப்பில் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகா பிக்சல் கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் இதோட பேட்டரி வந்து 5000 mAh வித் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த 25 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M34 ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி. நெக்ஸ்ட் இந்த ஜூலை மந்தில் சாம்சங்லேருந்து M54 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா A54 ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ரீபிராண்ட் வெர்ஷன் தான். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் தென் மித்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்க போகுது. அதாவது கேமரா வந்து இதில் 108 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் இருக்க போகுது. அண்ட் தென் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஆம்லைட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா Exynosோட 1380 சாஃப்ட் ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அவ்வளோதான். ஏன்னா இது A54 ரீபிராண்ட் பண்ணி அப்படியே தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ M சீரீஸில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதாவது 40,000க்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M54 ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலி ஓப்போலேருந்து ஓப்போ ரெனோ 10 சீரீஸ்லேருந்து ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. 10, 10 Pro, 10 Pro Plus. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோவே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து ஃபுல் ஸ்பெக்ஸுமே வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜூலை மந்த் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நியூ டெக் அப்டேட்ஸ் பற்றிய தகவல்கள் தெரியுமா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.